கமலுடைய ஆக்டிங்கில் சங்கருடைய டைரக்ஷனில் கிட்டத்தட்ட இந்தியனுடைய முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் சொல்லணும். இதனுடைய ரெண்டாவது பாகத்தோட ஷெடியூல் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாங்களே. ஆனாலும் இந்த மூவியோட ஷூட்டிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 2024 ஜூனோடைய எண்டுக்குள்ளே தேட்டர் கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சங்கருடைய டைரக்ஷனில் இந்தியனுடைய ரெண்டாவது பாகத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டிங். பொலிட்டிக்கலை இம்பார்ட்டனாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. கமலுடைய ஆக்டிங்லேயும் இந்த இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டிங்னு சொல்லணும். முதல் பக்கத்தில் அமைச்சிருந்த ஸ்க்ரீன் பிளே மாதிரியே செகண்ட் பக்கத்துலேயே ஒரு நல்ல விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுன்னா சங்கருடைய டைரக்ஷனில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக இந்த இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்தில் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த மூவியை கன்ஃபார்மாக ஜூனோட எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 டைம்லேருந்து 3 டைம் வரைக்குமே இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட்பேட் பண்ணியிருந்தாங்களே. ஆனால் இப்போ ஜூனோட எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூனோட எண்டுக்குள்ளே 2லேருந்து 3 மூவிஸ்க்கு மேலே பிக்கஸ்ட் ஆக்டரோடைய மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. அதில் இந்த மூவி ஏதாவது ஒரு மூவி கூட கிளாஷ் ஆகும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஏற்படுத்த போகுதுன்னா தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. தளபதியுடைய ஆக்டிங்கில் அவருடைய கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கா. ஏப்ரலுடைய 14க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. இந்த கோட் மூவியோட சிங்கிள் மட்டும் ரிலீஸ் ஆகல. தொடர்ந்து ஒரு சில அப்டேட் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மூவியோட ஃபைனல் ஷூட் ரஷ்யாவில் தான் நடக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே துபாயில் தான் போய் மேக் பண்ண போகிறாங்க. ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியோட ஷூட்டிங் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தளபதியுடைய கோட் மூவி பிளான் போட்ட மாதிரி ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களே. இப்போவே எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹேம்சா என்டர்டைன்மெண்ட் தான் வேர்ல்டு வைட்டாக இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. உலகத்தில் நிறைய லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸ்லேயும் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த கோட் மூவிக்கு ஏற்படும் நினைக்கிறேன். தளபதியுடைய 69 இவருடைய கடைசி மூவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 68 இந்த கோட் மூவிக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படும். பிரபாஸுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூவின்னா அது கல்கி மூவிக்கு தான். இந்த மூவியை மே 9க்கு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ப்ரொடக்ஷன் ஒர்க்கு காரணமாக இந்த மூவியோடைய டேட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களே. அதாவது மே 30க்கு இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறத பிளான் போட்டு வச்சிருக்கிறத அப்டேட் போய்கிட்டு இருக்கு. பிரபாஸுடைய ஆக்டிங்கில் பேன் இண்டியா வயசில் தயாராக இருக்கா. இந்த மூவியில் பேன் இண்டியா ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. இப்போ இந்த மூவியை மே 30க்கு பிளான் போட்டு வச்சிருக்கிறதுனால இதனுடைய எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. மே 9க்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக சம்மர் ஃபுல்லாகவே ஒரு காட்டி இருக்கும் இந்த மூவின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாகவே இருக்கு. பிரபாஸோடைய ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே ஓரளவு தான் ரெஸ்பான்ஸை கொடுத்துக்கிட்டு வருது. ஆனால் இந்த கல்கி மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறோம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட. அதை எந்த மாதிரி இந்த டீம் பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு தேட்டரில் ரிலீஸ் ஆனதான் தெரியும். சீக்கிரமாகவே இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் டேட்டோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர மேவோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோடைய அப்டேட் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். கவினோடைய ஆக்டிங்கில் ஸ்டார் மூவி ஏப்ரலோடைய எண்டு அப்படின்னா மேவோடைய எண்டுக்குள்ளே தேட்டர் வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் விஜயோட ஆக்டிங்கில் வணங்கான் மூவியும் ஏப்ரல் அப்படின்னா மேவோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். அருள்நிதியோடைய ஆக்டிங்கில் டிமானி காலனியோடைய 2வது பக்கமும் ஏப்ரல் அப்படின்னா மேவோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் மகாராஜா மூவி மேவோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஷாலோடைய ஆக்டிங்கில் ரத்னா மூவி ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடுமே. சுந்தர்சியோடைய ஆக்டிங்கில் அரண்மனுடைய 4வது பக்கத்தையும் ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிவாவோடைய ஆக்டிங்கில் சூதுகோவமுடைய 2வது பக்கமும் ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. சூரி சசிகுமார் ஆக்டிங் பண்ணியிருக்கா கருடன் மூவியையும் ஏப்ரல் அப்படின்னா மேவோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நியூ மூவிஸ் எல்லாமே ஏப்ரல் மேவோடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஏன்னா ஜூனுக்கு மேலே மிகப்பெரிய ஆக்டர்ஸோடைய மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. சம்மர் டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டர்ஸோடைய மூவிஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மேனியில் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூனுக்கு மேலே தனுஷோடைய மூவி, கமல் மூவி, தலை மூவி, தளபதி மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேட்டருக்கு வரதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு. ஹிந்தியில் டைரக்டர் சஞ்சய் லீலா பாஞ்சாலியோடைய மூவிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி கதைக்களத்தை அவர் மேக் பண்ணுவார். அவருடைய பத்மாவதி மூவியாக இருக்கட்டும், கங்குபாய் மூவியாக இருக்கட்டும், பயங்கரமான ஒரு ஹிஸ்டரியை பேஸ் பண்ண செம பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவியை. அடுத்து மிர்னால் தாகூர் அவர்கள் சஞ்சயோடைய மூவியில் ஏதோ ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. நெக்ஸ்ட்டு சஞ்சய் அவர்கள் இந்தியாவில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு மூவியை மேக் பண்ண போகிறாரு. அந்த மூவியில் மிர்னால் தாகூர் அவர்கள் இம்பார்ட்டண்டான ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த மூவியில் ஏற்படும் நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து மிர்னால் தாகூர் அவர்கள் சவுத் இந்தியா மூவிஸ்லேயும் பெரிய பெரிய ஆக்டரோட ஆக்டிங் பண்ணுறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க.